வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷ். உக்ரைன் ரஷ்ய போர் தொடர்பான மிக முக்கிய அறிவிப்பு இன்று திங்கட்கிழமை வெளியாகும். அது போரில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் உக்ரைன், ரஷ்யா மற்றும் உலகின் பிற நாடுகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இன்று வெளியாக போகும் முக்கிய அறிவிப்புக்காக காத்திருக்கின்றன. இன்று ஜூலை 14ஆம் தேதி எதிர்பார்க்கப்படும் ட்ரம்பின் அறிக்கையின் அதிகாரப்பூர்வ நேரம் அல்லது இடம் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றாலும் கடந்த வாரங்களில் வரலாற்று காணாத அளவில் இந்த ரஷ்ய வான் தாக்குதல்கள் ஒப்பீட்டளவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு குறைந்து விட்டது. இந்த திங்கட்கிழமை ஜூலை 14ஆம் தேதி ட்ரம்ப் என்ன அறிவிக்கப் போகிறார் என்பது ஒரு பக்கம் இருக்க, நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டே இன்று திங்கட்கிழமை வாஷிங்டன் சென்று இறங்குகிறார். உக்ரைனுக்கான ட்ரம்பின் சிறப்பு தூதர் கீத் கெல்லாக் இன்று ஜூலை 14ஆம் தேதி உக்ரைனுக்கு செல்கிறார். கெல்லாக் வருகை தருவார் என்பதை உக்ரைனிய வெளியுறவு அமைச்சும் உறுதிப்படுத்தியது. ஆனால் விவரங்களை வெளியிடவில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக இது போன்ற வருகைக்கான குறிப்பிட்ட பயண திட்டங்கள் பெரும்பாலும் ரகசியமாக வைக்கப்படுகின்றன. இந்த நகர்வுகள் எல்லாமே இன்று திங்கட்கிழமை உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக முக்கியமான ஏதோ ஒன்று நடக்கலாம் என்பதை காட்டுகின்றன. அமெரிக்காவுக்கு உள்ளே அரசியல் வட்டாரங்களிலும் ஏதோ நடக்கப் போகிறது என்பதாக பேச்சுக்கள் ஒலிக்கின்றன. ட்ரம்பின் பலமான கூட்டாளிகளில் ஒருவரான குடியரசுக் கட்சியின் செனட்டர் லிண்ட்சே கிரகாம் ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஆயுத விநியோகத்தை அதிகரிக்க முடியும் என்ற ஊகத்திற்கு நம்பகத்தன்மையை சேர்த்தார். வரும் நாட்களில் உக்ரைன் தங்களை தற்காத்துக் கொள்ள உதவும் விதத்தில் ஆயுதங்கள் சாதனை அளவில் பாய்வதை நீங்கள் காண்பீர்கள் என்று சிபிஎஸ் தொலைக்காட்சியிடம் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் செய்த மிகப்பெரிய தவறான கணக்கீடுகளில் ஒன்று ட்ரம்புடன் விளையாடுவதாகும். வரும் நாட்கள் மற்றும் வாரங்களில் புட்டினை மேசைக்கு கொண்டு வர ஒரு பெரிய முயற்சி இருக்கும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று கிரஹாம் கூறினார். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி ட்ரம்பிடம் உள்ள ஒரு சுத்தியல் இது என்று கிரஹாம் கூறினார். சிபிஎஸ் நேர்காணலின் போது கிரஹாமுடன் தோன்றிய ஜனநாயக கட்சியின் செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமெந்தல் உக்ரைனுக்கு உதவுவதற்காக போரின் ஆரம்பத்தில் G7 நாடுகளால் முடக்கப்பட்ட $300 பில்லியன் ரஷ்ய சொத்துக்களில் சிலவற்றை கொண்டு உக்ரைனுக்கு ஆயுதம் வாங்குவது தொடர்பாக அமெரிக்க காங்கிரசிலும் ஐரோப்பிய நட்பு நாடுகளிடையேயும் இரு கட்சி ஒருமித்த கருத்து வளர்ந்து வருவதாக கூறினார். அதை செய்ய வேண்டிய நேரம் இது என்றும் ப்ளூமெந்தல் கூறினார். ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை மேற்கொண்ட போதிலும் ரஷ்யா மீது ட்ரம்ப் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை என்று பலரால் முன்னர் குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் சமீபத்திய வாரங்களில் ட்ரம்ப் மாஸ்கோவை விமர்சிப்பது அதிகரித்து வருகிறது. ஏனெனில் ரஷ்யா போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கான ட்ரம்பின் முயற்சிகளை வெளிப்படையாகவே நிராகரித்துள்ளது. ட்ரம்பின் அறிவிப்புக்கு முதல் நாள் இரவு ரஷ்ய தாக்குதல்கள் குறைந்துவிட்ட போதிலும் அவை முற்றாக நின்று விடவில்லை. ரஷ்யா நேற்றிரவு உக்ரைனின் ஸ்லோவியான்ஸ்க் மற்றும் சமர் நகரங்களில் பொதுமக்கள் இலக்குகளை தாக்கியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் தாக்குதல்கள் ஒப்பீட்டளவில் மந்த நிலையில் நடந்தன என்றும் உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். கிழக்கு உக்ரைனில் உள்ள ஸ்லோவியன்ஸ்கில் உள்ள ராணுவ நிர்வாகம் ரஷ்ய செல் தாக்குதல்கள் குடியிருப்பு பகுதிகளை தாக்கியதில் 13 வயது சிறுவன் உட்பட உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறியது. அவர்கள் உடனடியாக கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை. மேற்கில் 170 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சமரில் ஒரு பள்ளி கட்டடம் மற்றும் குடியிருப்புகள் தாக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உயிரிழப்புகள் குறித்து ஊடக அறிக்கைகள் குறித்து உடனடியாக அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லை. இதற்கிடையில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜபோரிசியா அணுமின் நிலையத்திற்கு அருகில் நூற்றுக்கணக்கான வெடிச்சத்தங்கள் ஒரே இரவில் கேட்டதாக சர்வதேச அணுசக்தி நிறுவனம் IAEA தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் ரஷ்யாவின் பெரிய ஆளற்ற விமான தாக்குதல் இல்லாமல் உக்ரைன் முதல் இரவை கழித்த போது வானம் முற்றிலும் அமைதியாக இல்லாமல் இந்த தாக்குதல்கள் நடந்தன. ஜூலை 13ஆம் தேதி உக்ரைன் விமானப்படை வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யா கடந்த 24 மணி நேரத்தில் 60 ஷாஹிட் தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் பல்வேறு வகையான டிகோய் ஆளற்ற விமானங்கள் ஏவியதாக கூறியது. ஏவுகணைகள் ஒன்று கூட ஏவப்படவில்லை. சமீப கால வாரங்களில் உக்ரைன் மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சுக்களை விட தாக்குதலின் அளவு மிகவும் சிறியது. இந்த ஆண்டு ரஷ்யா தனது ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை பெருமளவில் அதிகரித்துள்ளது. டிசம்பர் முதல் ஒவ்வொரு மாதமும் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஒரு கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. நேற்று ஜூலை 13ஆம் தேதி ஒரு அறிக்கையில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி கடந்த வாரத்தில் ரஷ்யா 1800க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள், 1200க்கும் மேற்பட்ட வழிகாட்டப்பட்ட குண்டுகள் மற்றும் பல்வேறு வகையான 83 ஏவுகணைகளை ஏவியதாக கூறினார். ட்ரம்பின் அறிக்கையின் எதிர்பார்ப்பின் மத்தியில் ரஷ்ய தாக்குதல்களின் தீவிரம் குறைந்திருக்கலாம் என்று பல ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கான தனது முயற்சிகளை புட்டின் நிராகரித்துள்ளதால் சமீப வாரங்களில் ரஷ்யாவை ட்ரம்ப் மேலும் மேலும் விமர்சித்து வருகிறார். ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றதிலிருந்து 6 முறை புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப், புட்டினிடமிருந்து நமக்கு நிறைய முட்டாள்தனங்கள் கிடைக்கின்றன. இது பெரும்பாலான நேரங்களில் மிகவும் நன்றாக இருக்கிறது, ஆனால் அர்த்தமற்றது என்று ஜூலை 8ஆம் தேதி கூறினார். அவர் உக்ரைனுக்கு ஆயுத விநியோகங்களை மீண்டும் தொடங்குவதாகவும் அறிவித்துள்ளார்.
அமெரிக்க தொலைக்காட்சி என்பிசியிடம் ட்ரம்ப் கூறிய போது அமெரிக்கா நேட்டோவுக்கு ஆயுதங்களை அனுப்புவதாகவும் நேட்டோ அந்த ஆயுதங்களுக்கு பணம் செலுத்துவதாகவும் கூறினார். பின்னர் நேட்டோ அந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கப் போகிறது என்றார். ஒரு முக்கிய அறிக்கையை பற்றி அவரது பேச்சு ரஷ்யாவுக்கு எதிரான புதிய தடைகளை அறிவிக்க கூடும் என்ற ஊகத்திற்கு வழிவகுத்தது. அவர் இதுவரை உக்ரைனுக்கு ராணுவ உதவியை அறிவிக்கவோ அல்லது அதிக ராணுவ உதவியை வழங்கவோ இல்லை. நமது மக்களை மேலும் மேலும் அச்சுறுத்துவதற்காக ரஷ்யர்கள் நகரங்கள் மற்றும் நகரங்களுக்கு எதிராக தீவிரவாதத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர் என்று செலன்ஸ்கி தனது ஜூலை 13 அறிக்கையில் கூறினார். ரஷ்யாவும் முன்வரிசையில் முன்னேறி வருகிறது. கடுமையான உக்ரைனிய எதிர்ப்பின் மத்தியில் அதன் துருப்புக்களிடையே பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் சிறு சிறு முன்னேற்றங்கள் உள்ளன. ரஷ்ய விமான தளங்கள், ஆளற்ற விமான உற்பத்தி ஆலைகள் மற்றும் எண்ணெய் தொழில் உட்பட ராணுவ மற்றும் ராணுவ தொழில்துறை இலக்குகள் என்று அளிக்கப்படுவதை இலக்காக கொண்ட தாக்குதல்களால் உக்ரைன் பதிலடி கொடுத்துள்ளது. நேற்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு பல்வேறு ரஷ்ய பிராந்தியங்களில் 36 உக்ரைனிய ஆளற்ற விமானங்களை அதன் வான் பாதுகாப்பு இடைமறித்ததாக கூறியது. ஒரு தனியார் வீடு தாக்கப்பட்ட பின்னர் 2 பொதுமக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்திய ஆளுநர் கூறினார். ரஷ்யா ராஜதந்திர ஆதரவை அதிகரிக்க முயற்சிக்கும் நிலையில் சமீப கால பரிமாற்றங்கள் வந்துள்ளன. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜியுடன் பேச்சுவார்த்தை நடந்த பெய்ஜிங்குக்கு சென்றுள்ளார். அமெரிக்காவுடனான உறவுகள் மற்றும் உக்ரைனிய நெருக்கடியை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு வெளியுறவு அமைச்சர்களும் விவாதித்ததாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. வடகொரியாவுக்கு பயணம் செய்ததை தொடர்ந்து லாவ்ரோவின் சீன பயணம் வந்துள்ளது. வடகொரிய அரசு ஊடகங்கள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர்ச்சியான படையெடுப்புக்கு நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் நிபந்தனையற்ற ஆதரவை உறுதியளித்துள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்ய ராணுவமும் மக்களும் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியான நம்பிக்கையினையும் வடகொரிய தலைவர் வெளிப்படுத்தியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜூலை 13ஆம் தேதி தென்கொரிய ஊடகங்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து வடகொரியா ரஷ்யாவுக்கு 12 மில்லியனுக்கும் அதிகமான ஆர்டிலரி செல்களை வழங்கியதாக உக்ரைன் வட்டாரங்களை மேற்கோள் காட்டின. கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் திடீர் படையெடுப்பை நடத்திய பின்னர் உக்ரைனிய துருப்புகளுக்கு எதிராக போராட ரஷ்ய படைகளுக்கு வடகொரிய துருப்புகள் உதவினார்கள். 11,000க்கும் மேற்பட்ட வடகொரிய துருப்புகள் போரில் பங்கேற்றதாகவும் பெரும் இழப்புகளை சந்தித்ததாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் ரஷ்ய தரப்பில் போரிட வடகொரியா அதிக துருப்புகளை அனுப்பியிருக்கலாம். மேலும் குர்ஸ்க் பிராந்தியத்தில் புனரமைப்புக்காக 6,000 ராணுவ பொறியியலாளர்கள் மற்றும் கட்டுமான பணியாளர்களை அனுப்ப வடகொரியா ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. தென்கொரிய ராணுவத்தின் கூற்றுப்படி வடகொரியா ரஷ்யாவுக்கு குறுகிய தூர ஏவுகணைகள், சுயமாக இயக்கப்படும் ஹாவிட்சர்கள் மற்றும் ராக்கெட் ஏவுகணைகளையும் அனுப்பியுள்ளது. உக்ரைனின் உளவுத்துறை நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு அபூர்வமான பொது அறிக்கையில் அதன் மூத்த அதிகாரிகளில் ஒருவரின் படுகொலைக்கு காரணமான 2 ரஷ்ய முகவர்களை கொன்றதாக கூறியது. உக்ரைனிய உளவுத்துறையின் மூத்த அதிகாரியான கர்னல் இவான் வோரோனிச் வியாழக்கிழமை பட்டப்பகலில் உக்ரைன் வாகன நிறுத்துமிடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக உக்ரைன் உளவுத்துறை எஸ்பிஜு தெரிவித்தது. 2022ஆம் ஆண்டு முழு அளவிலான படையெடுப்புக்கு பின்னர் ரஷ்யாவால் உள்நாட்டு மண்ணில் உக்ரைனிய உயர் பதவியில் இருந்த ஒரு அதிகாரியின் முதலாவது படுகொலை இது. வொரோனிச் ஒரு தனிநபரால் கொல்லப்பட்டதாக முன்னர் கூறிய எஸ்பிஜு நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தகவலில் ரஷ்யாவின் உள்ளக உளவுத்துறை FSBயின் அறிவுறுத்தல்களின்படி செயல்படும் ஒரு ஆணும் பெண்ணும் அந்த படுகொலையை செய்தனர். அவர்கள் இருவரும் வொரோனிச்சின் தினசரி நடமாட்டங்கள் மற்றும் பயண வழிகளை தெரிந்து கொண்டனர். கடந்த வியாழக்கிழமை ஒரு ரகசிய மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்டு சைலன்சருடன் கூடிய ஒரு துப்பாக்கியால் அவரை கொன்றதாக தெரிவித்தது. இருவரின் அடையாளங்களும் பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை. ரஷ்யாவில் இலக்குகளுக்கு எதிரான உயர்மட்ட தாக்குதல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் வோரோனிச்சின் படுகொலையை பிரபல போர் நிபுணர் அலெக்சாண்டர் கோட்ஸ் உட்பட ரஷ்ய வர்ணனையாளர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். அவர்கள் தமது டெலிகிராம் சேனல்களில் எதிரி தனது சொந்த பிரதேசத்தில் பயப்பட வேண்டும் என்று பதிவிட்டனர். ஆனால் வோரோனிச்சின் மரணத்திற்கு பின்னர் 3 நாட்களில் கொலையாளிகளை வேட்டையாடுவதற்காக எஸ்பிஜி உளவுத்துறையின் உயர் அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் வாசில் மல்யூக் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது. எதிர் உளவுத்துறை பிரிவு எஸ்பிஜுவை எதிரி குகைக்கு அழைத்து சென்றதாக தாக்குதல் நடந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்ட காணொலி உரையில் மல்யூக் கூறினார். இது ஒரு குடியிருப்பு பகுதியில் நடந்ததாக காணொலி காட்சிகள் தோன்றுகின்றன. அந்த இருவரும் கைது செய்யப்படுவதை எதிர்த்து ஆயுதங்களால் சுட்ட பின்னர் 2 ரஷ்ய முகவர்களும் கொல்லப்பட்டனர் என்று மல்யூக் கூறினார். காணொலியில் அவர்களின் உடல்கள் தரையில் சாய்ந்த நிலையில் பகுதியளவு இறந்த கிளைகள் மற்றும் பிற இலைகளால் மூடப்பட்டிருந்தன. அவர்கள் வீழ்ந்திருந்த இடத்திற்கு அருகே உள்ள புல்லில் ஒரு வெள்ளை பணப்பை சாய்ந்துள்ளது. உக்ரைன் பிரதேசத்தில் எதிரியின் ஒரே வாய்ப்பு மரணம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் என்று மல்யூக் அறிக்கையில் கூறினார். ரஷ்யாவின் மூத்த ராணுவ அதிகாரிகளின் தொடர்ச்சியான உயர்மட்ட கொலைகளுக்கு உக்ரைன் பொறுப்பேற்றுள்ளது. இந்த மாத தொடக்கம் வரை ரஷ்யாவுக்குள் வைத்து குறைந்தது 12 மேஜர் மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல்கள் மற்றும் ஒரு உயர் ரஷ்ய கடற்படை தளபதி உட்பட பலர் இதுபோன்ற இலக்கு தாக்குதல்களில் துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகளால் கொல்லப்பட்டனர்.
அந்த உக்ரைனிய தாக்குதல்களுடன் ஒப்பிடும் போது ரஷ்யா உக்ரைனில் இதே போன்ற இலக்கு கொலைகளை நடத்தும் திறன் குறைவாக இருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் எதிரி செய்ய முயற்சிக்கும் குற்றங்களில் சுமார் 85% முறியடிக்கப்படுகின்றன என்று மல்யுக் தெரிவித்தார்.